SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. Any summer holidays kannu call GT Holidays ku pannu. South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆனால் பாஜக ஒரு மெகா கூட்டணி அப்படின்லாம் பேசப்பட்டாலுமே கூட இன்னும் தொகுதி முடிவு செய்யப்படலை, யார் யார் எங்கே போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது முடிவு செய்யப்படலை. இது எப்படி மெகா கூட்டணியாக இருந்தாலும் இன்னும் ஒரு பரபரப்பு காணப்படலையே. பல புதிய கட்சிகளை இணைத்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் ஒரு சில கட்சிகள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இன்றைக்கோ நாளைக்கோ முடிவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிற பொழுது எங்களை பொறுத்தவரை சுமூகமான முறையிலே தொகுதி உடன்படிக்கை செய்யப்படும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அப்போ பாமக பாஜக கூட்டணி வரப்போறா? தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்திற்காகத்தான் ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார். ஏனென்று சொன்னால் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே நான் எந்த அரசியல் பதவியிலும் அதிகார பதவியிலும் வரப்போவதில்லை என்று சொல்லியிருப்பதன் மூலம் அவருடைய மகன் அதிகார பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் ஐயா ராமதாஸனுடைய விருப்பமாக இருக்க முடியும். மீது விமர்சனம் வைக்கப்படுது. என்னன்னா, கடந்த முறை அதிமுக கூட்டணி இருந்து கொண்டு அவர் எம்பி ஆனாரு. ஆனா இந்த முறை அவர் பாஜக கூட்டணி பக்கம் போயிட்டாரு. ஏன் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணி? இது நடக்க போகின்ற தேர்தல் என்பது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் 3வது முறையாக பாரத பிரதமராக மோடி வர வேண்டும் என்பதுதான். ஜி.கே. வாசனுக்கு எம்பி பதவி கொடுத்தது அதிமுக அல்ல, முரண்பட்டு இப்போ மாறுபட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதிமுகவினுடைய மேல் சபை உறுப்பினராக நாங்கள் வரவில்லை. தமிழ் மாநில காங்கிரசின் சார்பிலே தான் மேல் சபை உறுப்பினராக அதிமுகவினுடைய ஆதரவோடு வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த முறை அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல தமாகவுக்கு என்ன பிரச்சனை? பிரதமர் வர ஆரம்பித்து தமிழகத்திலே அவருக்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்ததற்கு பின்னால் முதல்வருக்கு பயம் வந்துவிட்டது, அச்சம் வந்துவிட்டது. எங்கே நாம் குறைவான தொகுதிகளை கொடுத்தால் இவர்கள் நம்மை விட்டு அதிமுக பக்கம் போய்விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக தெரிஞ்சோ தெரியாமலோ ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய அயலக அணியின் செயலாளராக திமுகவால் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஐபி மாதிரியான மத்திய அரசாங்கம் மாதிரியான ஆட்களையே அவர் ஏமாத்திருக்காரு. அப்ப திமுகவை ஏமாத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்றாரு. ஏங்க, திமுகவினுடைய இளவரசராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினோட அவர் படம் எடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய சமூக விரோத செயல். போதைப் பொருள் கடத்தல் என்பது பாவம். இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாகக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் சார், எங்க பார்த்தாலும் கஞ்சா ஆட்சியில இது நடக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இத்தனை நாள் நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருந்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுக ஆட்சியில இது மாதிரி நடந்ததுங்கிறதுக்கான புள்ளி விவரத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கொடுக்கிறாரு. அதாவது தேர்தல் பத்திரத்தை பொறுத்தவரை வெட்ட வெளிச்சமாக தெரிந்துதான் வாங்கியிருக்கிறார்கள். எல்லா கட்சியும் வாங்கியிருக்கிறது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சேர்ந்த பொதுச் செயலாளர் முனவர் பாசா அவர்கள். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி இருந்த விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதுக்கு பின்பாக பாஜக இப்போ மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற கருத்தை அண்ணாமலை தெரிவித்த விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அப்பேற்பட்ட ஒரு சூழலில் இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடு வரைக்கும் பேசி இடங்கள் வரைக்கும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் பாஜக ஒரு மெகா கூட்டணி அப்படின்லாம் பேசப்பட்டாலுமே கூட இன்னும் தொகுதி முடிவு செய்யப்படலை, யார் யார் எங்கே போட்டியிட போகிறாங்க அப்படிங்கிறது முடிவு செய்யப்படலை. இன்னும் தேர்தலுக்கு ஒரு 50 நாள் தான் இருக்குது. இது எப்படி மெகா கூட்டணியாக இருந்தாலும் இன்னும் ஒரு பரபரப்பு காணப்படலையா பாஜக? தேர்தல் என்பது 15 நாட்களிலே முடிகின்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்லப்போனால் தேர்தலுக்கான தேதியை இன்னும் அறிவிக்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் ஒரு 10-15 ஆண்டுகளாக அந்த கூட்டணி கட்சிகள் எல்லோரும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அதே எண்ணிக்கையிலான தொகுதிகளை ஒதுக்கி உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பல புதிய கட்சிகளை இணைத்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். இன்னும் ஒரு சில கட்சிகள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இன்றைக்கோ நாளைக்கோ முடிவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிற பொழுது எங்களை பொறுத்தவரை சுமூகமான முறையிலே தொகுதி உடன்படிக்கை செய்யப்படும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. என்று சொன்னால் எல்லோரும் 3வது முறை மீண்டும் இந்த தேசத்தினுடைய பிரதமராக மோடி வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே தான் எல்லோரும் இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள்.
எனவே தொகுதி பங்கீட்டிலே எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லோருக்கும் அவர்கள் விரும்புகின்ற தொகுதிகளை கொடுத்து சுமூகமான உடன்படிக்கை ஏற்படும். இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக எல்லா நிலைமையும் சரியாகிவிடும். தொகுதி பங்கீடுலாம் வந்து சுமூகமா முடியும். இன்னும் ஒரு சில கட்சிகள் வருவதற்கான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ பாமக, பாஜக கூட்டணியில வரப்போதா? பாமகவோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் தேமுதிகவோடு மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இருப்பதன் மூலமே பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு பேசவில்லை என்பதை நான் சொல்லவில்லை, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரே வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதான் இன்னைக்கு வந்து விழுப்புரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடைபெறதா இருந்துச்சு. அந்த கூட்டம் வந்து நடைபெறாம போயிடுச்சு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க அப்பா அதாவது ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக பக்கம் போகணும், அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் வந்து பாஜக பக்கம் போகணும் அப்படின்னு சொல்வதாகவும், அதன் காரணமாக 2 பேருக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு அப்படின்லாம் வந்து இல்லை பேசப்பட்டு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்பில்லை. தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்திற்காகத்தான் ராமதாஸ் அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார். ஏனென்று சொன்னால் ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே நான் எந்த அரசியல் பதவியிலும் அதிகார பதவியிலும் வரப்போவதில்லை என்று சொல்லி இருப்பதன் மூலம் அவருடைய மகன் அதிகார பதவிக்கு வர வேண்டும் என்பதுதான் ஐயா ராமதாசனுடைய விருப்பமாக இருக்க முடியும். இன்றைக்கு தள்ளி வைத்ததற்கான காரணம் என்பது கூட்டணி முடிவு செய்வதிலே இருக்கின்ற சிக்கல் அல்ல, வேறு சில காரணங்களுக்காக தள்ளி வைத்திருக்கிறார். ஏனென்றால் கால அவகாசம் நிறைய இருக்கிறது. இன்னும் பிரதமரே 3 நாட்கள் இங்கே தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்கிறார். அதற்கு பிறகுதான் எதுவும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். எனவே தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் எல்லாவற்றையும் முடிவு செய்து விட்டோம் என்று சொன்னால் வேட்பாளர்களுக்கு தான் செலவு அதிகமாகும். எனவே அதற்கேற்ப சரியான நேரத்தில் சரியான முடிவினை தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் எடுப்பார்கள். இப்போ பாஜக வந்து பாமக வேணும்னு நினைக்குதா? சார், எங்களை பொறுத்த வரைக்கும் பாமக ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக இவைகளெல்லாம் இணைந்து தான் 2014 ஒரு கூட்டணி அமைத்து 2 நாடாளுமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றிருக்கிறார், அதுபோல் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி. இந்த தேர்தல் களத்தை பொறுத்தவரை இன்றைக்கு அரசியல் போட்டி என்பது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கும் இடையிலே தான் போட்டி. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தலைவர்கள் எல்லாம் யாரை விமர்சிக்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சியை தான் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊழல் ஆட்சியை விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த தேர்தல் களம் என்பது 3வது முறையாக மோடி வர வேண்டும் என்கின்ற தேர்தல் களம். ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி அடுத்த பிரதமர் யார் என்று சொல்ல முடியாத நிலைமையில் அவர்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்கல்ல, இப்போ திமுக வெர்சஸ் பாஜக இந்த 2 கட்சிகளுக்கு தான் போட்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த இடத்துல தான் வந்து ஜி.கே. வாசன் மீது விமர்சனமாக வைக்கப்படுது. என்னன்னா, கடந்த முறை வந்து அதிமுக கூட்டணியில் இருந்து கொண்டு அவர் வந்து எம்பி ஆனார். ஆனால் இந்த முறை வந்து அவர் பாஜக கூட்டணி பக்கம் போயிட்டாரு. ஏன் வந்து அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. சார், அதாவது நாங்கள் எந்த வகையிலையும் அதிமுகவுக்கு துரோகம் இழைக்கவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் நாங்கள் அதிமுகவோட கூட்டணி அமைத்த பொழுது எங்களுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியும் ஒரு மேல் சபையும் தருவதாக அவர்கள் வாய்மொழியாக ஒப்புக்கொண்டதன் அடிப்படையிலே தான் அதிமுக எங்களுக்கு ராஜ்யசபா தொகுதியை கொடுத்தது. 4½ ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தமிழகத்திலே நடப்பதற்கு மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அனைத்து வகையிலேயும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே தமிழ் மாநில காங்கிரஸும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்ததால் அவர்களோடு தொடர்ந்து நாங்கள் அங்கம் வகித்தோம். இப்பொழுது நடக்கப் போகின்ற தேர்தல் என்பது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் 3வது முறையாக பாரத பிரதமராக மோடி வர வேண்டும் என்பதுதான். இதற்கு முன்னால் வரை தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்திலே மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமருக்கு பக்கத்திலேயே அமர்ந்தார். அந்த அளவுக்கு பிரதமரால் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். ஆனால் திடீரென்று அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு நாங்கள் விலகுகிறோம் என்று சொல்வதற்கான காரணம் நமக்கு புரியவில்லை. நம்மை பொறுத்தவரை தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம். அந்த
கூட்டணியிலே நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டு இல்ல, இருக்கிறோம். இப்போ நீங்க சொல்லக்கூடியது என்னன்னா, நாங்க பாஜகவும் கடந்த முறை எங்களோட இருந்தாங்க. அதாவது அதிமுகவோட இருந்துச்சு. அதனால நாங்க கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து ஜி.கே. வாசனுக்கு எம்பி பதவி கொடுத்தது அதிமுக இல்ல. முரண்பட்டு இப்போ மாறுபட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காருல்ல. இல்ல சார், நீங்க அதிமுக எதனால குடிச்சுது? அதாவது எங்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைத்தது, அதிமுக வாக்குகள் எங்களுக்கு கிடைத்தது. தஞ்சாவூர் இடைத்தேர்தலில் தஞ்சாவூர் தொகுதியில் நாங்கள் போட்டியிட்ட பொழுது. ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் கடைசி நேரத்தில் சேர்ந்ததால் நாங்கள் கேட்டது 2 தொகுதி, எங்களுக்கு 1 தொகுதி தான் தர முடிந்தது. எனவே உங்களுக்கு மேல் சபை உறுப்பினர் பதவியை தருகிறோம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் கொடுத்தார்களே தவிர, அதற்காக நாங்கள் அதிமுகவினுடைய மேல் சபை உறுப்பினராக நாங்கள் வரவில்லை. தமிழ் மாநில காங்கிரசின் சார்பிலே தான் மேல் சபை உறுப்பினராக அதிமுகவினுடைய ஆதரவோடு வெற்றி இல்ல, பெற்றிருக்கிறோம். இந்த முறை அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுல தமாகவுக்கு என்ன பிரச்சனை? சார், இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் சார். எடப்பாடியார் முதலமைச்சராக வரணுமா வேண்டாமான்ற தேர்தலாக இருந்தால் நாங்கள் அதிமுகவோட இல்லை என்று சொன்னால் அது தவறு. இந்த தேர்தல் என்பது நாடாளுமன்ற தேர்தல். மீண்டும் பாரத பிரதமராக மோடி வர வேண்டுமா அல்லது மோடிக்கு எதிராக வேறு ஒருவர் வர வேண்டுமா என்பதற்கான தேர்தல். அந்த தேர்தலிலே நாங்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தால் பிரதமர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், இந்தியாவினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நடக்கின்ற அந்த தேர்தலிலே நாங்கள் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதுதான் தார்மீகமான கடமை என்று கருதி இருக்கிறோம். அதனால் நாங்கள் அந்த முடிவு எடுத்தோம். அதான் இப்போ அடிக்கடி மோடி இங்க வராரு. தோல்வி பயத்தின் காரணமா தான் வந்து மோடி தமிழகத்துக்கு வரார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முதல்வர் அவர்கள் வைக்கிறார். அப்படிதான் அது. சார், நான் என்ன சொல்கிறேன், முதல்வர் அவங்க தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு முதல்ல என்ன நிலைமையில் இருந்ததுன்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு இடம்தான், மதிமுகவுக்கு ஒரு சீட் தான், கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு சீட்டு தான் என்று சொல்லி காங்கிரஸ் கட்சிக்கு 5ஓ 6ஓ 7ஓ என்று சொல்லி கொண்டிருந்த நிலைமையிலே பிரதமர் வர ஆரம்பித்து தமிழகத்திலே அவருக்கு கூடுகின்ற கூட்டத்தை பார்த்ததற்கு பின்னால் முதல்வருக்கு பயம் வந்துவிட்டது, அச்சம் வந்துவிட்டது. எங்கே நாம் குறைவான தொகுதிகளை கொடுத்தால் இவர்கள் நம்மை விட்டு அதிமுக பக்கம் போய்விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக அவர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த 2 தொகுதிகளை கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்திருக்கிறார். 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் மதிமுக இன்னும் மன வருத்தத்தோடு, நாங்கள் எதிர்பார்த்தது வேறு ஆனால் எங்களை வளர விடவில்லை என்ற வருத்தத்தோடு சொன்னதோடு மட்டுமல்ல, ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்களுக்கு தொகுதிகளை கொடுத்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு 10 இடங்களுக்காக திமுகவிடம் கெஞ்சக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்றும் சொல்லி வருத்தத்தோடு தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய அளவிலே தான் அந்த கூட்டணி இருக்கிறது. அதற்கு காரணமே பிரதமருடைய வருகையின் மூலமாக தமிழகம் முழுவதும் ஒரு எழுச்சி. மக்கள் மத்தியிலே பிரதமருக்கு கூடுகின்ற அந்த கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது அதை முதல்வரால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அதனால் அவர் தோல்வி பயத்தின் காரணமாக வருகிறார் என்று சொல்லுகிறார். தோல்வி பயம் அல்ல, தமிழகத்து மக்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அபரிமிதமான ஆதரவு பெருகி கொண்டிருப்பதால் அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் முதலமைச்சர் இப்படி பேசுகிறார். நீங்க அச்சத்தின் காரணமாக தான் முதலமைச்சர் அப்படி பேசுறான்னு நீங்க சொல்றீங்க. ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா, உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் பாத்தீங்களா, அந்த நேரத்துல இந்த கவுன்சிலர்கள்லாம் ஏரியாவுக்கு போயிட்டு வருவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வந்துட்டு போறாரு. இவர் இன்னும் வர வர கண்டிப்பா திமுக கூட்டணிக்கு தான் இது கண்டிப்பா வலு சேர்க்கும் அப்படிங்கிறாரு. சரி, அப்படி நீங்க திமுக கூட்டணிக்கு தான் வலு சேர்க்கணும்னா பிரதமர் 10 முறை வந்தாலும் சந்தோஷப்படுங்க. நீங்க ஏன் பயப்படுறீங்க? பிரதமர் வர வர உங்களுக்கு பயம்தானே அதிகமாகுதே தவிர, நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்தா தமிழ்நாட்டுக்கு எங்க கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொன்னா அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் பிரதமர் வராருன்னு ஏன் கேட்குறீங்க? இல்ல, அதான் அவர் பிரச்சாரத்துக்காக வராரு, பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பண்றதுக்காக வராரு. ஆனா திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சரும் சொல்றாருல, தமிழகத்துக்காக நாங்க எவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்கோம். அப்பெல்லாம் பிரதமர் மோடி இப்ப அப்படியே மத்திய அரசாங்கத்தின் மூலியமா தான் இங்க தமிழகத்துக்கே நல்லது நடக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் பிரச்சாரத்தை எல்லாம் பண்றாரு அப்படிங்கிற கருத்தை சொல்றாரு. மத்திய அரசின் மூலமாக நடக்கின்ற நலத்திட்டங்களை மட்டும்தான் அவர் எடுத்து சொல்லுகிறார். உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், மத்திய அரசாங்கம் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீடு திட்டத்தை மத்திய அரசினுடைய நிதியுதவியோடு மாநில அரசு நிதியுதவியும் இணைந்து செய்கிறார்கள். ஆனால் அதற்கு கலைஞர் வீட்டு வசதி திட்டம் என்று பெயர் வைக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தால் செய்யப்படுகின்ற, மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவியோடு செய்யப்படுகின்ற திட்டத்திற்கு தங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டிக்கொள்வது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? அதைத்தான் பிரதமர் வெளிப்படுத்துகிறார்.
நாங்கள் கொண்டு வருகின்ற திட்டங்கள் எல்லாம் எங்களுடைய மத்திய அரசாங்கத்துடைய நிதி ஆதாரத்தை பெற்றுக்கொண்டு தங்களுடைய பெயர்களை சூட்டிக் கொள்கிறார்கள் என்று பிரதமர் குற்றம் சாட்டுகின்ற பொழுது அது அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அதான் இப்போ நீங்க ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்கு வந்தபோது குறிப்பா ஒய்எம்சி மைதானத்துல பேசும்போது சொன்னாரு. அதே மாதிரி போதைப் பொருள் சம்பந்தமும் பேசுறாரு. இப்போ அது மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருக்கு. காரணம் என்னன்னா, ஜாஃபர் சாதிக் வந்து திமுக சம்பந்தப்பட்ட ஆளா இருந்தார் அப்படிங்கறக்காகவே இப்போ வந்து அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே இதை பத்தி பேசிட்டே இருக்காங்க. இது தொடர்பா முதலமைச்சர் சார்பாக தனியா ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல போடப்பட்டிருக்கு. ஆர்எஸ் பாரதியும் வந்து உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? சார், தெரிஞ்சோ தெரியாமலோ ஜாஃபர் சாதிக் திமுகவினுடைய அயலக அணியின் செயலாளராக திமுகவால் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்படி நியமிக்கப்பட்ட ஒருவர் இவ்வளவு பெரிய போதைப்பொருள் கடத்தல் தொழிலை செய்திருக்கிறார் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் சிற்றரசுக்கு தொடர்பு இருக்கிறது, அவருடைய அலுவலகத்திலே போய் சோதனை ஆடக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது என்று சொன்னால், நான் கேட்கிறேன், இவர்கள் அதாவது நெருப்பு இல்லாமல் புகையப் போவதில்லை, நெருப்பு இருப்பதால் தான் புகை வருகிறது. நீங்கள் ஜாஃபர் சாதிக்கை கட்சியை விட்டு நீக்கிவிட்டால் அவர் செய்த தொழில் மாறிவிடப் போகிறதா? அவர் கடத்திய போதைப்பொருள் கடத்தல் மக்கள் மறந்து விட இல்ல போகிறார்களா? அதை வந்து திமுகவுமோ அல்லது ஆர்எஸ் பாரதியுமே நியாயப்படுத்தல. நேத்து செய்தியாளர் சந்திப்பு ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா, ஐபி மாதிரியான மத்திய அரசாங்கம் மாதிரியான ஆட்களையே வந்து அவர் ஏமாத்திருக்காரு. அப்ப திமுகவை ஏமாத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்றாரு. ஏங்க, திமுகவினுடைய இளவரசராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினோடு அவர் படம் எடுத்திருக்கிறார். அந்த கட்சியில் இருக்கின்ற மாவட்ட செயலாளரோடு அவர் எல்லா இடங்களிலும் சென்று இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு காவல்துறை அவர் என்ன தொழில் செய்கிறார் என்பதை கண்டிப்பாக ஐபி தெரியுதோ இல்லையோ தமிழ்நாட்டு காவல்துறை கண்டிப்பாக தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வாய்ப்பு இருக்கின்ற பொழுது தன்னுடைய கட்சியில் இருக்கின்ற பொறுப்பில் இருக்கின்ற ஒருவர் இப்படி சமூக விரோத செயல்களை தொழிலை செய்கிறார் என்று சொன்னால் அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரமும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறை தன் கையிலே வைத்திருக்கின்ற முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. தினசரி காவல்துறை அவர்கள் தினசரி நடக்கின்ற சம்பவங்களை பற்றிய தகவல்களை முதலமைச்சருக்கு தனியாக ரிப்போர்ட் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு தெரியாமலா இருக்க போகிறது? இல்ல இதெல்லாம் தெரியாம தான் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறதானே இப்போ சார், குற்றச்சாட்டு. நீங்க தெரியாம நடந்திருந்தா நிதி அவர் கொடுத்துருக்காருல்ல, ம். நிதி கொடுத்ததை வாங்கியிருக்கீங்கல்ல. 75 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்குறாருன்னா அதை வாங்குறாங்க. எப்படி 75 லட்சம் இவர் எதுக்கு கொடுக்குறாரு நமக்குன்னு யோசிக்க மாட்டாங்களா? இல்லை மாவட்ட செயலாளராக நேற்று வரை சாதாரணமாக இருந்த சிற்றரசு இன்றைக்கு கோட்டீஸ்வரராக அண்ணா நகரில் பெரிய பங்களாலாம் கட்டி இந்த அளவுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு. திடீரென்று இவருக்கு எப்படி இந்த வசதி வாய்ப்பு வந்தது என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமை அதை பற்றி யோசிக்காதா? அவருடைய குரியர் கம்பெனியில் தானே இந்த சோதனைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அப்படி என்றால் அவர் தானே கொண்டு போய் இவரை வந்து அயலக அணியினுடைய செயலாளராக பொறுப்பை பெற்று தந்திருக்கிறார். ஆக திராவிட அவரு ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றா, யாரோ ஒருத்தர் கட்சியில யாரோ ஒருத்தர் வந்து இது மாதிரி தப்பு பண்ணிட்டாங்க, அதை நம்ம நியாயப்படுத்தலையே, கட்சியை நியாயப்படுத்தலையே அப்படின்னு தானே அவர் நான் சொல்றாரு. சொல்றேங்க, ம். இது எவ்வளோ பெரிய சமூக விரோத செயல். போதைப்பொருள் கடத்தல் என்பது பாவம். இன்னைக்கு கல்லூரி மாணவர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாகக்கூடிய அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இல்ல இருக்கிறது. அதுதான் சார், எங்க இப்போ இல்ல பார்த்தாலும் திமுக கஞ்சா. ஆட்சியில இது நடக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இத்தனை நாள் நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருந்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுக ஆட்சியில இது மாதிரி நடந்ததுங்கிறதுக்கான புள்ளி விவரத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கொடுக்குறாரு. சார், நான் என்ன சொல்றேன், நடந்திருக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு அப்பட்டமாக எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கல்லூரி அருகிலெல்லாம் கஞ்சா விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஒரு இளைய தலைமுறையே கெட்டு சீரழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த போதையிலால் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் காவல்துறை தன் கையிலே வைத்திருக்கின்ற முதலமைச்சருக்கு இருக்கிறது. அந்த கடமையை அவர் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அதே மாதிரி அண்ணாமலை ஒரு கருத்து தெரிவிக்கிற அந்த போதைப் பொருள் சம்பந்தமா இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட திமுகவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு இந்த போதைப் பொருள் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற கருத்தை வந்து நேத்து சொல்றாரு. இல்லைங்க, அதாவது சமீப காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பிலே உருவான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, புரட்சித் தலைவி ஜெயலலிதாவும் சரி, திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்லிதான் அதிமுக தொண்டர்களை உருவாக்கி இருக்கிறார்கள்.
ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதோ மயிலிறகால் திமுக ஆட்சியை தடவி கொடுப்பதைப் போலத்தானே பேசி கொண்டிருக்கிறார். வேகமான போராட்டங்களோ எதுவும் கிடையாது. மனித சங்கிலி இதெல்லாம் ஏதோ செய்யணுமேன்றதுக்காக செய்கிறது தான். மற்றபடி போய் ஆளுநர்கிட்ட மனு கொடுத்துருக்கீங்க. ஆளுநர்கிட்ட இதுக்காக தான் மனு கொடுத்தீங்களா, இல்லை வேற ஏதாவது அரசியல் காரணங்களுக்காக சந்திச்சு பேசுனீங்களான்றது நமக்கு தெரியல. இல்ல எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சரும் உதயநிதி ஸ்டாலினும் அந்த பதவியிலேருந்து நீக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு மனு தான் ஆளுநர்கிட்ட போய் கொடுத்தார். அப்ப திமுகவுக்கு எதிராக அவர் செயல்படுறாருங்கிறத காட்டுது. அப்ப இந்த இடத்துல அண்ணாமலையினுடைய வாதமே அடிபடுது இல்ல? இல்லைங்க, அண்ணாமலையினுடைய வாதம் இன்றைக்கு அண்ணாமலை எடுத்து வைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள், போதைப்பொருள் கடத்தல் பற்றிய விஷயங்கள், அவைகளுக்கு துணையான கருத்துக்களை எடப்பாடியார் சொல்ல தவறி விடுகிறார். மாறாக ஏதோ ஸ்டாலினை நீக்குங்கள், உதயநிதியை நீக்குங்கள் என்றால் ஆளுநரால் நீக்க முடியுமா? நான் கேட்கிறேன். நீங்களே ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று 2 திராவிட இயக்கங்களும் சொல்லுகிறார்கள். ஆட்டுக்கு தாடியைப் போல நாட்டுக்கு கவர்னர் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஆளுநர் இவர்களை நீக்க முடியுமா? நான் சொல்கிறேன், ஆளுநர் செந்தில் பாலாஜியினுடைய பதவியை நீக்கம் செய்ததையே ரத்து செய்தவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள். இல்ல அது நீதிமன்றமும் சொல்லுச்சு. இது மாதிரி ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது, அது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல தான் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரியும் போது ஆளுநர் போய் முதலமைச்சரையும் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சரையும் பதவி நீக்கம் செய்யறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குமா? இது யாரை ஏமாத்துற செயல்? இது கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்குறது. அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு தெரியும்ல. நீங்கள் டைரெக்டாக போராட்ட களத்தை கோட்டையை நோக்கி முற்றுகையிடுங்க. யார் வேணான்றா? மக்கள் பிரச்சனை தானே இது. பொதுமக்களை பாதிக்கக்கூடிய இந்த போதை பொருட்கள் கடத்தல் விஷயத்தில் வேகம் இன்னும் வேண்டும் அதிமுக. ஓகே, அதான் இது மாதிரி இஷ்யூ பேஸ்டாக நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமாக இப்போ விவாத பொருளாக மாறி இருக்கு. எஸ்பிஐ முழுக்க அந்த தகவல்லாம் கொடுத்துட்டாங்க. எந்த கட்சி எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும், அதே மாதிரி புள்ளி விவரத்தின் அடிப்படையில் எல்லாமே டேட்டாஸ் தகவல் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது தேர்தல் பத்திரத்தை பொறுத்தவரை வெட்ட வெளிச்சமாக தெரிந்துதான் வாங்கியிருக்கிறார்கள். எல்லா கட்சியும் வாங்கியிருக்கிறது. வாங்காத கட்சி இல்லை. எந்த அரசியல் கட்சியும் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற போது அதிகமான நிதி கிடைப்பது இயற்கையான ஒன்று. தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு நிதி அதிகமாக கிடைக்கின்ற சூழ்நிலையும் வாய்ப்பும் அதிகம். மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு குறைவு. அந்த அடிப்படையில் தேர்தல் பத்திரம் என்பது அவர்கள் அறிவித்துதான் இந்த நிதியை வசூலித்திருக்கிறார்கள். அதற்குரிய கணக்கு இருக்கிறது. எஸ்பிஐ இப்பொழுது வெட்ட வெளிச்சமாக வெளியிட்டிருக்கிறது. இப்போ தேர்தல் பத்திரங்கிறதே சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. அதே மாதிரி எஸ்பிஐ கிட்டத்தட்ட இதெல்லாம் வெளியிட முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் சொல்லி தான் இதை வெளியிடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த சிஸ்டமே இந்த ஒரு பாலிசியை தப்பான பாலிசியை பாஜக உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறதான உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்து. நான் சொல்றேன், பாஜக உருவாக்கி இருக்கலாம். எல்லா அரசியல் கட்சியும் தான் தேர்தல் பத்திரத்தின் மூலமா வசூல் பண்ணாங்க. ஆமா சார், பாலிசி உருவாக்கி இருக்கீங்க. அந்த பாலிசிக்குள்ள எல்லா நான் சொல்றேன், உங்களுக்கு ஃபேவருக்காக ஒரு பாலிசி உருவாக்கிட்டு பணம் பெற்றுட்டு நீங்க கடைசியா உச்சநீதிமன்றம் சொன்னோனே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு நாங்க திரும்ப பெற்றுட்டோம் அப்படின்னா இது எப்படி சரியா இருக்கும் சார்? எல்லா விஷயத்திலுமே உயர்ந்த பொறுப்பில் இருப்பது உச்சநீதிமன்றம் தான். இன்றைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆட்சிக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தானாகவே தீர்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் பத்திர விஷயத்தில் உச்ச நீதிமன்றம் சொன்னதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது எல்லா கட்சியும் தானே நான் என்ன சொல்கிறேன், அந்த தேர்தல் பத்திரன்றதே தவறுன்னு சொன்னால் எல்லா கட்சியும் அன்னைக்கே வேணான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த தேர்தல் பத்திரத்தை எல்லா கட்சியும் பயன்படுத்தி நன்கொடை வசூல் பண்ணியிருக்காங்க. வசூல் பண்ணிட்டு இப்போது பாரதிய ஜனதா மட்டும்தான் வசூல் பண்ண மாதிரி சொல்கிறது எப்படி? அது ஏற்புடையதாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதான் இந்தியாவிலேயே வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் சர்வீஸ் அவங்க தான் அதிகமாக பணம் நிதி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபராக இருக்கார். அவர் தான் டாப் 1ல இருக்கார் அப்படிங்கிறது ஒன்று பேசப்பட்டிருக்கு. அது கிட்டத்தட்ட திமுக தொடர்புடைய சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கும் அவருக்கும் அந்த மார்ட்டினுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு சில வருடங்களாகவே பேசப்பட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் சொல்கிறேன், அந்த நிறுவனம் திமுகவோட தொடர்புள்ள நிறுவனம்ன்றது ஊருக்கே தெரியுமே சார். இப்போ நீங்கள் மார்ட்டினுடைய மருமகன் நேற்று வரை சபரீசனுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் ஆதவ அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகளில் போய் சேர்ந்து உடனடியாக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு அவர் கொடுத்துருக்காங்க. அவர் அவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தானே விடுதலை சிறுத்தைக்காக உயிரை கொடுத்து எத்தனை பேர் உழைச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க முடிஞ்சுதான்.
பணம் இருந்ததுன்னா அப்போ துணை பொதுச்செயலாளர் பதவி விடுதலை சிறுத்தைகளில் கொடுப்பாங்க. அவருக்காக பொது தொகுதி கேட்டு போராடக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி இருந்திருக்கு. இல்ல அது சரியா இருக்குமா? சரியான வாதமா இருக்குமா? பணம் இருப்பதனால வந்து துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது எப்படி இது சரியான வாதமா இருக்கும்? இப்ப நீங்க கூட தான் பொதுச் செயலாளர் இருக்கீங்க. அப்போ நீங்க என்கிட்ட பணத்துக்காக பணம் இருந்தீங்களா என்கிட்ட அப்படிங்கிற கேள்வி அதே என்கிட்ட மாதிரி விடுதலை எங்க சிறுத்தைகள் கட்சிக்காரங்க இல்ல கேட்க இல்ல மாட்டாங்களா? என்கிட்ட பணம் இல்லை சார். இருந்தா நிரூபிங்க என்கிட்ட பணம் இருக்கா, மடியில கணம் இருக்கான்னு. நீங்க ஊருக்கே தெரியும், மார்ட்டினுடைய மருமகன் ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சருடைய மருமகனுக்கு மிகவும் நெருக்கமானவர் சபரீசனுக்கு. சபரீசன் அவர்களோடு சேர்ந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக எல்லா கருத்து கணிப்பு வேலைகளையும் செய்தவர். திடீரென்று விடுதலை சிறுத்தைகளுக்கு போய் சேருகிறார். சேர்ந்து திருச்சி மாநாடு ஒருங்கிணைக்கின்ற அத்தனை வேலைகளையும் அவர் செய்திருக்கிறார். எல்லா செலவுகளையும் அவர் செய்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களே சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும்போது அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு பொது தொகுதியை அவருக்காக கேட்டு பெற வேண்டும் என்ற முயற்சியிலே விடுதலை சிறுத்தை ஈடுபட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சியில் வேறு எதுவும் பொது தொகுதிக்கு நிற்பதற்கு தகுதியானவர்களே இல்லையா? அதனால பணம் தான் பேசுது, பாதாளம் வரை பாயும் என்பார்கள். இல்ல இந்த இடத்துல நீங்க பணம் தான் பேசுது அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்களே, அப்ப பாஜக தான் கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி வரைக்கும் வந்து நிதி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல அப்ப பாரதிய ஜனதா கட்சி அது இது எப்படி இல்ல தேர்தல் நிதி எல்லா அரசியல் கட்சிகளும் வசூலிக்கிறது தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் எல்லாருமே கொடுக்குறாங்களே சார், நிறைய நான் என்ன திட்டங்கள் சொல்றேன், வந்து அவங்களுக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன்னா அது மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால நிதி கொடுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவுக்கு நிதி கொடுக்கறதுக்கு பல சோர்சஸ் இருக்குது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்களே கண்கூடாக பார்த்தீங்க. வருமான வரித்துறைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தது என்பதை வருமான வரித்துறைக்கே கணக்கு காட்டினார். 2 கம்யூனிஸ்டுக்கு எவ்வளோ கொடுத்தோம், கொங்கு தேசிய முன்னேற்ற கட்சிக்கு எவ்வளோ கொடுத்தோம், இது மாதிரி எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை கோடிகளை தேர்தல் செலவு கொடுத்தோம் என்பதை வருமான வரித்துறைக்கே கணக்கு காட்டிய கட்சி திமுக. அப்போ இவங்ககிட்ட எத்தனை அளவுக்கு பணம் இருக்கும். அதனால் இந்த ஆளுங்கட்சி என்கின்ற முறையில் தேர்தல் பத்திரங்கள் அவர்களுக்கு அதிகமாக நன்கொடை கொடுத்திருக்கலாம். ஆனால் அதற்கான கணக்குகளை அவர்கள் கண்டிப்பாக வருமான வரித்துறைக்கும் அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கும் கொடுக்க போகிறார்கள். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் இறுதியாக கேட்க விரும்புகிறேன். இப்போ தமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுதா? கண்டிப்பாக சார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலே நாங்கள் போட்டியிட்டோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் கண்டிப்பாக போட்டியிடுவோம். முடிந்தால் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அழுத்தமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மக்கள் மத்தியிலே இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான உணர்வு அதிகமாக இருக்கிறது. பல விஷயங்களிலே வரிகளை போட்டு சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, பால் விலை உயர்வு, இப்படி ஏராளமான விலைவாசி உயர்வுக்கு திமுக அரசு காரணமாக இருக்கிறது. எனவே அன்றாடம் மக்கள் பாதிக்கப்படுவது திமுக அரசினுடைய விலைவாசி உயர்வால், வரி உயர்வால். எனவே இந்த ஆட்சிக்கு எதிரான எண்ண ஓட்டம் மக்கள் மத்தியில் இருப்பதால் கண்டிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதான் நீங்க போட்டியிடும் நீங்க சொல்றீங்களே, அப்ப தாமரை சின்னமா அல்லது உங்க சின்னத்தில் நீங்க போட்டியிட போறீங்களா? ஏற்கனவே எங்களுடைய 96ல் சைக்கிள் சின்னத்தில் தான் நின்னோம். அந்த சைக்கிள் சின்னத்தை பெறுவதற்கு தேர்தல் கமிஷன் மூலமாக நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நீதிமன்றமும் எங்களுக்கு முன்னுரிமை தந்து அந்த சைக்கிள் சின்னத்தை வழங்க வேண்டும் என்று தேர்தல் கமிஷனுக்கு வழிகாட்டி இருக்கிறது. எனவே கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய சைக்கிள் சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. SA College of Arts and Science. For admissions, visit www.saces.ac.in. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.